வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. IPL தொடரின் 32வது போட்டி நேற்று நடைபெற்றது. டெல்லியை எதிர்த்தாடியது ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த போட்டி IPL தொடரின் 32வது போட்டியாக இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் 20 ஓவர்களில் 188 ஓட்டங்களை எடுத்து 5 விக்கெட்டுகளை இழந்தது. அந்த அணி சார்பாக அபிஷேக் போரோல் 49 ஓட்டங்களையும், KL ராகுல் 38 ஓட்டங்களையும், டஸ்டன் டப்ஸ் 34 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றுக் கொடுக்க, அணித்தலைவர் அக்ஷர் பட்டேல் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். ஆஸ்டோஸ் சர்மா இந்த போட்டியிலே 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ராஜஸ்தான் அணியின் பந்துவீச்சில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். மஹிஷ் தீக்ஷண அதே நேரம் வனிந்து ஹசரங்க இருவருக்கும் நேற்றைய போட்டியிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. நேற்றும் அவர்கள் ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள். 189 என்ற இலக்கோடு களமிறங்கியது ராஜஸ்தான். நல்ல ஆரம்பம் கிடைத்தது. ஆரம்ப விக்கெட்டுக்கான இடைப்பாட்டம் 61 ஓட்டங்கள். 61 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் சஞ்சு சாம்சன் ரிட்டையர் ஹார்ட் மூலம் களத்தை விட்டு வெளியேறியிருந்தார். தொடர்ந்து அவரால் துடுப்படுத்தாட முடியாமல் போனது. இதன் காரணமாகவே அவர் வெளியேறியிருந்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 51 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அதிரடியாக ரியான் பராக் 8 ஓட்டங்கள், நிதிஷ் ராணா 51 ஓட்டங்களை சிறப்பாக ஆடி பெற்றுக் கொடுத்திருந்தார். துரு ஜுருல் 26 ஓட்டங்கள், ஷிம்ரன் நெட்மயர் ஆட்டமிழக்காது 15 ஓட்டங்கள். ஆனால் இந்த போட்டியிலே சமநிலையான முடிவு கிடைத்தது. டை அடிப்படையில் போட்டி முடிவுக்கு வந்தது. 20 ஓவர்களில் சரியாக 188 ஓட்டங்களை எடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். இதன் காரணமாக சூப்பர் ஓவர் அறிவிக்கப்பட்டது. நடப்பு IPL தொடரின் முதலாவது சூப்பர் ஓவராக இந்த போட்டி மாறியிருந்தது. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாகவும் இருந்தவை குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஓவரில் டெல்லி வாகை சூடி இந்த போட்டியிலே வெற்றி பெற்று தரவரிசையிலே தனது இடத்தை மீண்டும் ஸ்திரப்படுத்திக் கொண்டது. நேற்றைய வெற்றியை தொடர்ந்து டெல்லி 10 புள்ளிகளோடு முதல் இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. நேற்றைய போட்டியிலே வெற்றி பெற்றதை தொடர்ந்து டெல்லி ரசிகர்களுக்கு இந்த முறை கிண்ணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மென்மேலும் அதிகரித்திருக்கிறது. டெல்லி இதுவரைக்கும் ஆடிய 6 ஆட்டங்களில் 5 ஆட்டங்களில் வெற்றி பெற்று ஒரே ஒரு தோல்வியோடு 10 புள்ளிகளை எடுத்து முதலிடத்தில் இருக்க, 2ஆம் இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 6 போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி பெற்று 8 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில், 3ஆம் இடத்தில் பெங்களூரு 8 புள்ளிகள், 4ஆம் இடத்தில் பஞ்சாபும் 8 புள்ளிகள், 5ஆம் இடத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் 8 புள்ளிகள், அதனைத் தொடர்ந்து கொல்கத்தா 6 புள்ளிகள், மும்பை 4 புள்ளிகள், ராஜஸ்தான் 4 புள்ளிகள், ஹைதராபாத் 4 புள்ளிகள், சென்னை 4 புள்ளிகள் என இறுதியாக இருக்கும் 4 அணிகளுமே 4 புள்ளிகளோடு இருக்கின்றன. இந்த முறை அதிகமான வெற்றி வாய்ப்புகள் முதல் 4 இடங்களுக்குள் இருக்கும் அணிகளுக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. முதல் 4 இடங்களில் இருக்கின்ற அணிகளில் குஜராத் மாத்திரமே இதுவரைக்கும் கிண்ணம் வென்ற அணியாக இருக்கிறது. டெல்லி, பெங்களூர், பஞ்சாப் ஆகிய அணிகள் இதுவரைக்கும் கிண்ணம் வெல்லவில்லை என்பது முக்கியமானது. இந்த பருவகாலத்திலும் அதீத திறமைகளை வெளிப்படுத்தி தரவரிசையிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற சென்னை, மும்பை, ஹைதராபாத், ராஜஸ்தான், கொல்கத்தா போன்ற அணிகள் இந்த முறை மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றன. அடுத்தடுத்த போட்டிகள் ஒவ்வொரு அணிக்கும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகளாக இருக்கப் போகிறது. என்ன செய்ய போகிறது இந்த அணிகள் என்பதை பார்க்கலாம். IPL தொடரின் இன்றைய நாளுக்கான ஆட்டத்தில் மும்பையை எதிர்த்து ஆடுகிறது ஹைதராபாத்தும் சிறப்பாக ஆடி கடந்த போட்டியில் ஒரு சாதனை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மும்பையும் நீண்ட காலமாக தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்த அணி இறுதியாக இடம்பெற்ற போட்டியிலே பரபரப்பான கட்டத்தில் வாகை சூடியிருக்கிறது. எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைய போட்டி இடம்பெறப் போகிறது. ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன் திர், அதிலும் வில் ஜாக்ஸ் இந்த வீரர்களோடு மிச்சல் சாண்டனர், தீபக் சஹர், ட்ரென் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, கர்ன் சர்மா ஆகியோரும் அணியிலே இருக்கிறார்கள். கடந்த போட்டியிலே சிறப்பாக ஆடி மும்பை வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் அதே அணியோடு இன்றும் களமிறங்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஹைதராபாத் அணி பக்கம் வந்தால் ட்ராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இந்த இருவரும் சாதனை மிகுந்த இலக்குகளை எல்லாம் அடைந்திருக்கிறார்கள். துடுப்பாட்டத்திலும் மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து இஷன் கிஷன், நிதிஷ் குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அன்கிட் வர்மா, அபினவ் மனோகர், பட் கமின்ஸ் இந்த அணியில் இருக்கிறார். ஹர்ஷர் பட்டேல், முகமது ஷமி, இவர்களோடு ஈஷான் மாலிங்க அவரும் கடந்த போட்டியிலும் சிறப்பாக செயற்பட்டிருந்தார். அவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதே அணியில் தான் கமிந்து மெண்டிஸும் இருக்கிறார் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைய போட்டி சரியாக இரவு 7:30க்கு ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த தகவல்களோடு இன்றைய சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.